அன்னைக்கு மத்தியானம் நடந்த சண்டை, ஸ்வீட்ஸ கீழே போட்ட விதம், இது எல்லாமே அந்த வீட்ல அந்த நேரம் ரொம்ப சோகமா இருந்தது. இந்த மாதிரி நேரத்துல இந்த குடும்ப சூழலுக்காக ஒரு நிர்ணயம் எடுக்கணும்னு ராகவன் முடிவெடுத்தாரு. ஒரு நாள் காலையிலேயே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வீட்ல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டாரு. அப்போ அவர் ஒரு கம்பீரமான முகத்தோட நின்னாரு. சுதாகர், கீதா, அனாமிகா, நீ கூட எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. உங்க கூட ஒரு விஷயத்த பேசணும். ராகவன் குரல் கேட்ட உடனேயே நிலத்துக்கு போக ரெடியா இருந்த சுதாகர் அங்க வந்தாரு. கிச்சன்ல இருந்த அனாமிகா கூட பயந்து போய் அங்க வந்து நின்னா. ஆனா கீதாவோட முகத்துல அதே சிடுசிடுப்பு, கோபம் எல்லாமே இருந்துச்சு. என்னாச்சுப்பா? காலையிலே எல்லாரையும் கூப்பிடுறீங்க, ஏதாவது விசேஷமா? விசேஷம்தான் சுதாகர். நம்ம அனாமிகாவோட படிப்பு முடிஞ்சது. இதுக்கு மேலேயே நம்ம தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம அனாமிகாவுக்கு ஒரு நல்ல புள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேக்குறேன். என் மனசுல இருக்கிறத நீங்க அப்படியே பேசிட்டீங்கப்பா. நானும் அதே தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். என் பொண்ணு ஒரு வீட்ல போய் வாழணும்னு எனக்கு கூட ஆசை இருக்காதாப்பா? ஓஹா, அனாமிகாக்கு கல்யாணமா? ரொம்ப நல்லா இருக்கு உங்க யோசனை. என்கிட்ட ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கு. பக்கத்து ஊரு வீரையாவோட பையன் சீனு இருக்கான் இல்லையா, அவனுக்கு அனாமிகாவை கட்டி கொடுப்போம். எப்படியும் அவனை நமக்கு நல்லா தெரியும்ல. கீதா, அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? அந்த சீனிவாச சரியா படிக்கல, ஊதாரிய குடிச்சிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்க கேடிப்பாய. அந்த சோம்பேறி பயலுக்கு தங்கமா இருக்க நம்ம பொண்ண கட்டி கொடுக்கறதா ரொம்ப நல்லா இருக்குமா ஓ யோசனை? இந்த அம்மா உங்களுக்கு தங்கமா இருக்கலாம், ஆனா ஊருக்கெல்லாம் இவ தங்கமாயிர முடியுமா? ஆமாமா, இவளோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் கோடீஸ்வர சம்பந்தம் தான் வரும்னு நினைக்கிறீங்களா? அந்த சீனிவாசனோட ஏதோ 1-2 வரதட்சணையா கொடுத்து கட்டி கொடுத்தா போது, நமக்கு பெருசா செலவும் இருக்காது. பைசா செலவு இல்லாம விட்டு ஒழியும். கீதா, என்ன பேசுற நீ? நமக்கு என்ன குறைச்சல்? என் பெரிய பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கணும்? இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. கௌரவமா? கௌரவமாமே, நமக்கு இருக்கிற கடனை பத்தி மறந்து போயிட்டீங்களா நீங்க? அவனி அஞ்சலியோட படிப்புக்கு வாங்கின கடனே தலைக்கு மீறி இருக்கு. அதையெல்லாம் கட்டி ஒழியாம இந்த மகாராணிக்கு கடனை வாங்கி கல்யாணம் பண்ண போறீங்களா? கடன் இருக்கலாம் கீதா, ஆனா அத காரணம் காமிச்சு நம்ம பொண்ணு கிணத்துல தள்ளக்கூடாது. கொஞ்ச நாள் பொறுத்தா நம்ம தகுதிக்கு தகுந்த சம்பந்தம் வராமலா போகும். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என் பேச்ச கேளுங்க. கல்யாணம் மட்டும் எந்த செலவும் இல்லாம ரொம்ப சாதாரணமா நடக்கணும். நமக்குன்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க, மறந்துடாதீங்க. இந்த ஒருத்தியோட கல்யாணத்துக்கு வீட்ல இருக்க எதையும் விற்க கூடாது. எதையாவது அடமான வச்சிங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டேன். கீதா ஆவேசமா ரூமுக்குள்ள போய் தன்னோட கதவை மூடிக்கிட்டாங்க. கீதா போனதுக்கு அப்புறமா அந்த அறையில இருந்த 3 பேரோட மனசு பாரமா இருந்தது. அனாமிகா தலை குனிஞ்சுக்கிட்டு கண்கள்ல கண்ணீரோட நின்னுக்கிட்டு அவங்கள பார்த்தா. சுதாகர் மெதுவா பொண்ணுகிட்ட வந்து, அம்மா அனாமிகா, உன்கிட்ட கேட்காமலே உனக்காக கல்யாண சம்பந்தம் பாக்குறேன். என் மேல உனக்கு ஒன்னும் கோபம் இல்லையே? உன் மனசுல என்ன இருந்தாலும் சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உங்க இஷ்டம்பா. என் சம்பந்தமா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு முழு மனசோட நான் சம்மதிக்கிறேன். ஆனா நம்ம வீட்ல தினமும் இந்த மாதிரி சண்டை நடக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா. என்னால நீங்களும் தாத்தாவும் சித்தி கிட்ட பேச்சு வாங்குறதை என்னால பொறுத்துக்க முடியல. அம்மா, உன்ன மாதிரி பொண்ணு இந்த உலகத்துல கிடைக்காதுமா. நீ இந்த வீட்ல பிறந்தது எங்க அதிர்ஷ்டம். உன் சித்தி பேச்செல்லாம் நீ காதுல வாங்காத. உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறது இந்த கிழவனோட கடமைமா. எனக்கு எந்த ஆடம்பரமும் வேண்டாம். சித்தி சொன்ன மாதிரி என் கல்யாணத்துக்கு பெருசா ஏதோ செலவு பண்ணாதீங்கப்பா. என்னால நம்ம குடும்பம் மறுபடியும் கடன்ல விழறது எனக்கு பிடிக்கல. அப்படி சொல்லாதம்மா. என் உயிரே போனாலும் உன்னை சாதாரணமா கட்டி கொடுக்க மாட்டேன். நல்ல வரனா பார்த்து உன்னை மகாலட்சுமி மாதிரி அனுப்பி வைக்கிறேன். அன்னையில இருந்து ராகவன் அந்த ஊர்லயும் சுத்துப்பட்டு கிராமத்துலயும் அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அனாமிகாக்கு நல்ல சம்பந்தம் பார்க்க சொல்லியிருந்தாரு. நிறைய பேர்கிட்ட பேசினாரு. ஆனா அனாமிகாவோட குணத்துக்கு சரியான பையன் இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அப்ப ராகவனுக்கு ஒரு பழைய சொந்த ஞாபகம் வந்துச்சு. அவருதான் பிரசாத். பிரசாத் அனாமிகாவோட அம்மா சைடு, அதே மாதிரி ராகவனுக்கு கூட சொந்தக்காரரானாரு. சுதாகரா, நம்ம பிரசாத் இருக்கானேடா, அவனுக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டா என்னன்னு தோணுது எனக்கு. அவன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கான். ஆமாப்பா, பிரசாத் ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல மனுஷன். அவர்கிட்ட ஒரு தடவை கேட்கலாம் தான். அம்மா, அனாமிகா,
கொஞ்சம் பிரசாத் நம்பருக்கு டயல் பண்ணி அந்த போனை கொடுமா. அனாமிகா அவளோட தாத்தா சொன்ன நம்பருக்கு டயல் பண்ணி கொடுத்தா. அந்த பக்கம் பிரசாத் போன் எடுத்து பேசினாரு. ஹலோ, ராகவையாவா? எப்படி இருக்கீங்க? எத்தனை வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமஸ்காரம் பிரசாத். நாங்க எல்லாரும் இங்க நல்லா தான் இருக்கோம். நீங்கெல்லாம் எப்படிப்பா இருக்கீங்க? பசங்க சாரதா நல்லா இருக்காங்களா? எங்களுக்கு எந்த குறையும் இல்ல ஐயா. உங்க தயவால எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா, என்ன விசேஷம்? எந்த விசேஷமும் இல்லப்பா. நம்ம அனாமிகா இருக்கா இல்லையா, அவளுக்கு கல்யாண சம்பந்தம் பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் கண்ணுக்கு எவனாவது நல்ல பையனா தெரிஞ்சான்னா கொஞ்சம் சொல்லு, உனக்கு புண்ணியமா போகும். அனாமிகாவா? அந்த பொண்ணு நான் சின்ன புள்ளையில பார்த்தது. இப்ப எப்படி இருக்கா ஐயா? என்ன படிச்சுக்கிட்டு இருக்கா? அனாமிகா இப்ப வளர்ந்து பெரியவளா ஆயிட்டாப்பா. ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அவ எடுத்த மார்க்குக்கு அந்த காலேஜ் இந்த காலேஜ் கவர்மெண்ட் பிரைவேட் அப்படின்னு எல்லாரும் வந்து போட்டி போடுறாங்க. அவளோட பிஜி ரிசல்ட் கூட வந்துருச்சு. நம்ம அனாமிகா காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறா. அப்படியா? நீங்க சொல்றத கேட்டா உண்மையிலேயே சந்தோஷமான செய்திதான். எவ்ளோ நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க. பாவம், அந்த பொண்ணு அம்மா உயிரோட இருந்தா இந்நேரத்துக்கு ஆனந்தப்பட்டிருப்பால்ல. அனாமிகா இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க ராகவன் ஐயா. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் பிரசாத். உன் மேல இருந்த நம்பிக்கையில தான் கேட்டேன். வச்சிடுறேன்பா. ராகவன் போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் அனாமிகா குதூகலமா தாத்தா கிட்ட வந்தா. தாத்தா, இந்த பிரசாத் ஐயா நமக்கு எப்படி சொந்தக்காரர்? அவர் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா? சொல்றேன் கேளுமா. அந்த பிரசாத் உங்க அம்மம்மாவுக்கு சொந்தக்காரர் அவர். அப்படியே எனக்கும் தூரத்து சொந்தம். ஒரு காலத்துல அந்த பிரசாதுக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கோம். அவருக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்த சமயத்துல உங்களோட அம்மம்மா, அதான் உன் அம்மாவோட அம்மா அவருக்கு உதவி பண்ணாங்க. அந்த நன்றி உணர்வு அவரோட மனசுல இன்னைக்கு வரைக்கும் இருக்குமா. அப்படியா தாத்தா? அவர் இப்ப எப்படி இருக்காரு? இப்ப அவர் ஒரு தொழிலதிபர்மா. நிறைய ஆஸ்தி பாஸ்தி சம்பாரிச்சு வச்சிருக்காரு. பெரிய பங்களா இருக்கு. ஆனா என்ன பணம் இருந்தாலும் அவருக்குள்ள எப்பவும் அந்த பணத்திமிரு ஆணவம் இதெல்லாம் இருக்காதுமா. அவரு மனைவி பேரு சாரதா. ரொம்ப பண்பான பொண்ணுமா. அவருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. அவங்க பேரு ரமேஷ், சுரேஷ், அருண். 3 பேரும் புத்திசாலி பசங்க. அவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் இப்ப வரைக்கும் நம்மள ஞாபகம் வச்சுட்டு பண்போடவும் பணிவோடவும் பேசுறாருல்ல. ஆமாமா, நல்லவங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராகவன் இன்னும் சில பேருக்கு ஃபோன் பண்ணி அனாமிகாவை பத்தி சொல்லி அவளுக்கு வரன் பார்க்க சொல்லிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் சுதாகர் வயல்ல இருந்து திரும்ப வரும்போது அவருக்கு ஃபோன் வந்தது. யார்கிட்ட இருந்து ஃபோன்னு பார்த்தா அது பிரசாத். வீட்ல கீதா, ராகவன், அனாமிகா எல்லாரும் ஹால்ல தான் இருந்தாங்க. சுதாகர் கொஞ்சம் குழப்பத்தோட ஃபோனை எடுத்தாரு. ஃபோனை எடுத்த கொஞ்ச நேரத்துலலாம் அவரோட முகத்துல அவ்ளோ சந்தோஷம். ஃபோனை கட் பண்ணதுக்கு அப்புறமா அவரு ஹால்ல இருந்த எல்லார்கிட்டயும் சொன்னாரு. அப்போ கீதா, அனாமிகா, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. நம்ம அனாமிகாவுக்கு பிரசாதோட மூத்த மக ரமேஷ்க்கு கல்யாணம் பண்ண சொல்லி அவரே நம்ம கிட்ட கேக்குறாரு. என்னடா நீ சொல்றது நிஜமா சுதாகரா? நிஜமா பிரசாத் அவரோட பெரிய மக ரமேஷுக்கு நம்ம அனாமிகாவை கேக்குறாரா? ஆமாப்பா, அனாமிகாவோட புத்திசாலித்தனம் குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களாம். 3 நாள்ல அவங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். சுதாகர் அப்படி சொன்னதும் அனாமிகா மனசுல ஒரு சந்தோஷம் வந்துச்சு. வெக்கப்பட்டு தலை குனிஞ்சா. என்னது, அவ்ளோ பெரிய பணக்காரங்களோட கல்யாணமா? என்னால ஒத்துக்க முடியாது. அவங்களோட சம்பந்தம் வச்சா கல்யாணத்துக்கு நிறைய செலவாகும். உடனே போனை போட்டு அந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லுங்க. கீதா, என்னது அபசகுணமா? நல்ல சம்பந்தம் தேடி வருது வேண்டான்னு சொல்றிய. அவங்க கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிட்டா பண செலவு ஏன் அதிகமாகுது? இவ்ளோ பெரிய ஆளுங்களோட சம்பந்தம் வச்சா அவங்க சாதாரணமா கல்யாணம் பண்ண ஒத்துப்பாங்களா? பெரிய கல்யாண மண்டபத்துல கல்யாணம் வைக்கணும், ரிசப்ஷனு, அது இதுன்னு பெரிய செலவே வருமே. கல்யாண பந்தியில 15 வகை சாப்பாடு இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம தானே இருந்து பண்ணணும். நமக்கு இருக்க தகுதிக்கு இது எல்லாத்துக்கும் படத்துக்கு எங்க இருந்து போறது? அதனால என் பேச்ச கேளுங்க, அந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லுங்க. அமைதியா இரு கீதா. எல்லாத்தையும் நீயே கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி? முதல்ல அவங்க வந்து பாக்கட்டும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நம்ம நிலைமைய பத்தி நிதானமா எடுத்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்களோ சொல்லட்டும். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா கல்யாணத்துக்கு செலவு மட்டும் அதிகரிக்க விட மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சதும் அனாமிகா தன்னோட தங்கச்சிங்க அவனி அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னா. ஹலோ அக்கா, எப்படி இருக்க? என்ன இன்னைக்கு ஃபோன் பண்ணிருக்க? நான் நல்லா இருக்கேன் அவனி. அஞ்சலி பக்கத்துல இருக்காளா? ஸ்பீக்கர் போடுறியா? உங்க 2 பேருக்கும் முக்கியமான விஷயம் சொல்லணும். அக்கா, நான் இங்கதான் இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுக்கா. எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்கடி. 3 நாள்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பாக்குறதுக்கு இங்க வராங்களாம். வாவ், நிஜமா அக்கா? உண்மையிலேயே குட் நியூஸ் தான்க்கா. நாங்க நாளைக்கே ஃபர்ஸ்ட் பஸ் புடிச்சு வந்துடுறோம். நீ ஒண்ணு கவலைப்படாத. சரி, ஜாக்கிரதையா வாங்க. தங்கச்சிங்க குரலை கேட்டதும் அனாமிகா மனசு கொஞ்சம் அமைதியா ஆச்சு. குடும்பத்துல எவ்வளவு சச்சரவு இருந்தாலும் அவளோட தங்கச்சிங்க பாசம் எப்பவும் அவகிட்ட இருக்கும்னு அவ நம்பிக்கிட்டு இருந்தா. 3 நாட்கள் போச்சு. பொண்ணு பார்க்க இன்னைக்குதான் வராங்க. சுதாகரோட வீடு இன்னைக்கு ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு. காலையில 10 மணிக்கெல்லாம் பிரசாத், அவரோட மனைவி சாரதா, 3 மகன்கள் ரமேஷ், சுரேஷ், அருண் எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தாங்க. சுதாகரும் ராகவனும் அவங்கள ரொம்ப பணிவோட வீட்டுக்குள்ளார வரவேற்றாங்க. கீதா கூட எப்பவும் மாதிரி இல்லாம முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள உள்ள கூப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் போனதும் சாரதா அனாமிகாவை கூப்பிட சொல்லி கேட்டாங்க. தங்கச்சிங்க அவனி, அஞ்சலி 2 பேரும் சேர்ந்து அனாமிகாவை பொண்ணா அலங்காரம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்து நிப்பாட்டினாங்க. அனாமிகா வெக்கப்பட்டுட்டே வந்து நின்னா. அவரோட முகத்துல இருந்த கலைய பார்த்ததும் சாரதாக்கும் பிரசாதுக்கும் அவளை பிடிச்சு போச்சு. பாத்தியா சாரதா, நம்ம அனாமிகா எவ்ளோ லட்சணமா இருக்கான்னு. எனக்கு இந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு? நீங்க சொன்ன மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப கலையா இருக்கறாங்க. ரமேஷ், உனக்கு பிடிச்சிருக்கா? உன் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லு. இங்க பாருங்க, எங்களுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு? நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் இங்கதானே இருக்காங்க. இன்னைக்கே தாம்பலத்தை மாத்திக்கலாம். கல்யாண தேதியா ஐயர்கிட்ட சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். அத கேட்ட உடனேயே சுதாகரும் ராகவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அதுக்குள்ள கீதா ஒண்ணு சொன்னாங்க. இருங்க பிரசாத் ஐயா, கல்யாணம் முடிவு பண்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொல்லுங்க கீதாம்மா, என்ன விஷயம்? நாங்க எங்க பொண்ணுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லாம கல்யாணம் பண்ணுவோம். வீட்டு முன்னாடி ஏதோ சின்ன பந்தல போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு உங்க தரப்புல இருந்து 10 பேர் தான் வரணும். எங்க தரப்புல இருந்து 10 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேற்பட்டு ஒரு ஆள் கூட அதிகமா வர நான் சம்மதிக்க மாட்டேன். அதே மாதிரி கல்யாணத்துக்கு போட்டோ, வீடியோ இது எதுவும் கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நாங்க எல்லாரும் ஒத்துக்குவோம். கீதா வாயிலிருந்து இவ்ளோ கடினமான வார்த்தைகள் வந்த உடனேயே ஹால்ல இருந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியானாங்க. பொண்ணு பார்க்க வந்த வீடு இப்போ நிசப்தமா இருந்துச்சு. இந்த கடினமான நிபந்தனைக்கு பிரசாத் குடும்பம் ஒத்துக்குமா? அனாமிகாக்கு ரமேஷோட கல்யாணம் நடக்குமா? கீதாவோட சதி திட்டம் இன்னும் பெருசாகி அனாமிகாவோட வாழ்க்கைய அது கெடுக்குமா? இது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும்னா அடுத்த பாகம் வரைக்கும் காத்திருங்க. ஒரு ஊர்ல வானம் மேகமூட்டத்தோட இருந்தது. 2 நாளா இடைவிடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பிரசாதோடது கூட்டு குடும்பமா இல்லனாலும் அவங்களோட வீடு மிகப்பெரிய வீடு. சாரதாக்கு பழங்காலத்து பழக்கங்கள், முக்கியமா அந்த காலத்து சாப்பாடுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களோட மருமக அப்படியே ஆப்போசிட்டான பொண்ணு. சமையல்ல இருந்து துணிமணி வரைக்கும் எல்லாம் மாடர்னா இருக்கணும். ஒரு நாள் காலையில கிச்சன்ல மாமியார் மருமகளுக்கு நடுவுல சின்ன வாக்குவாதம் வந்தது. ஏமா அனாமிகா, என்னம்மா இது? மழை காலத்துல காலையிலேயே சுட சுட சப்பாத்தியும் நாட்டுக்கோழி குழம்பும் வைக்க சொன்ன, பிரெட்டு ஜாமுன் என்னத்தையோ குடுக்கற. இத சாப்பிட்டா 2க்கு போகுமா? வயிறும் ரொம்ப அது. அத்த, மழை பெய்யுது இல்ல, வேலை சீக்கிரமா முடியும்னு சாண்ட்விச் பண்ண. எப்ப பார்த்தாலும் அடுப்படியிலேயே நீங்க கடக்குறீங்க. இன்னைக்கு கொஞ்சம் போய் ஓய்வெடுங்களேன். ஓய்வெடுக்கணுமா? சமைக்கிறதுனா கஷ்டம் இல்லம்மா, அது எனக்கு உயிர். விறகு அடுப்புல மண்பானையில செஞ்ச குழம்பு ருசி உங்க கரண்ட் அடுப்புல செய்யற சமையல்ல எல்லாம் வராது. என் கையால சமைச்சு என் கையால பரிமாறினாதான் திருப்தியா இருக்கும். நீங்க மாடர்ன் உலகத்துல பழைய பண்பெல்லாம் மறந்துடாதீங்க. என்னடி இது, காலையில ஆரம்பிச்சிட்டியா? மருமக அன்பா ஏதோ செஞ்சு கொடுக்கறா, சாப்பிட வேண்டியதானே? எப்பவும் அந்த பழங்காலத்து சமையல் தானே. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆரோக்கியத்தை பாழாக்குற இந்த புது சமையலாலதான் எல்லாம் நடக்குது. ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியரு, அட இதய பாதிப்பு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வருது இப்போ. அதுக்கு எல்லாம் காரணம் இந்த காலத்து சாப்பாடு தான். அம்மா ப்ளீஸ்மா, அவளுக்கு தான் அந்த பழைய சாப்பாடு செய்ய தெரியாது. அவ ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி. அவளுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒன்று செய்யறா, அதுல போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் அவளை எதுவும் தப்பு சொல்லலையேடா. அந்த காலத்து சாப்பாடுல மருந்து மகத்துவம் எல்லாம் இருக்குங்கிறேன். அந்த காலத்துல
நம்ம அண்டர் கிரவுண்டுல ஒரு சின்ன அடுப்பறை இருந்தது. சரி விடுங்க, யார் இதெல்லாம் கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சாரதா கவலையோட போயிட்டாங்க. அனாமிகாவுக்கு அத்தை பேசுனது கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் அவங்க மனசு புரிஞ்சுக்கிட்டான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மழை இன்னும் அதிகமாச்சு. கீழே இருந்த பழைய அண்டர் கிரவுண்ட் ரூம்ல தண்ணி விழுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு ரமேஷ் செக் பண்ண போனான். ரமேஷ், நீங்க போய் ஆபீஸ் வேலைய பாருங்க, நான் போய் அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்ல தண்ணி வருதான்னு செக் பண்ணிட்டு நான் வரேன். எனக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை அந்த ரூம்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா நானே அதை சரி பண்ணிக்கிறேன். சரி அனாமிகா, அங்க தூசி எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், பாத்துக்கோ. அப்போ அனாமிகா மெதுவா படிக்கட்டு இறங்கி அண்டர் கிரவுண்டுக்கு போனா. அந்த ரூம் ரொம்ப விசாலமா இருந்தது. அங்க பழங்காலத்து பொருட்கள், பாத்திரங்கள், நிறைய நாற்காலிகளும் அந்த இடத்துல இருந்தது. ஒரு மூலையில குளிர் காயறதுக்கு விறகுகள் கூட இருந்தது. அனாமிகா அதெல்லாம் ஏற கட்டிக்கிட்டு இருக்கும்போது பெரிய இரும்பு பொட்டியாவ அங்க பார்த்தா. அது பார்க்க ரொம்ப பழசா இருந்துச்சு. அது திறந்து அனாமிகா பார்த்தா. அத்தைக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல, இது என்ன இவ்ளோ பத்திரமா இங்க வச்சிருக்காங்க? அனாமிகா அந்த பெட்டியை ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல அழகா டிசைன் போட்ட பழங்காலத்து புக்கு ஒன்னு இருந்துச்சு. அது மேல சாரதா சமையல் பிரபஞ்சம்னு எழுதியிருந்தது. ஆர்வமா அனாமிகா அந்த புக்கை எடுத்து படிச்சு பார்த்தா. அதுல சாரதா தன் கைப்பட எழுதின பழங்காலத்து சாப்பாடோட ரெசிபீஸ்லாம் இருந்துச்சு. அந்த புக்கோட கடைசி பக்கத்தை படிச்சதும் அனாமிகாவுக்கு கண்ணீரே வந்துருச்சு. எனக்கு சமையல்னா அது வெறும் வயித்தை நிரப்புற செயல் இல்ல, அது ஒரு கலை. என் கையால சமைச்ச சாப்பாட ஊருக்கு வழங்குறதுக்கு இந்த அழகான அண்டர் கிரவுண்ட் அடுப்பறைய ஒரு அழகான டாபாவா மாத்துறது என்னோட கனவு. இங்க பழங்காலத்து பாத்திரங்கள், மண் பானைகள், அது எல்லாமே இருக்கு. அத வச்சு அன்போட சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா வறுமை, குடும்ப பொறுப்புகள், ரமேஷோட படிப்பு, இந்த காரணங்களால என் கனவை இந்த புத்தகத்தோட சேர்த்து இந்த அண்டர் கிரவுண்ட்ல இந்த பெட்டியில போட்டு பூட்டுறேன். இந்த பெட்டியை நான் திறக்கும் போது டாபா நடத்துற சக்தி எனக்கு இருக்காது. அப்ப எனக்கு வயசாகி இருக்கும். என்னோட கனவு கனவா போயிடும். அத படிச்சதும் அனாமிகா மனசு தாங்கல. எப்பவும் சிடுசிடுன்னு பழங்காலத்து கதையே பேசிக்கிட்டு இருந்த தான் மாமியார் பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கு, ஒரு கனவு இருக்கு அப்படிங்கறத அன்னைக்கு அவ புரிஞ்சுக்கிட்டான். உடனடியா அனாமிகா அந்த டைரியை எடுத்துக்கிட்டு மேல வந்தா. ரமேஷும் பிரசாதும் ஹால்ல உட்கார்ந்திருந்தாங்க. ரமேஷ், ரமேஷ், இத கொஞ்சம் பாருங்களேன். இவ்ளோ நாளா அத்தைய நம்ம தப்பா புரிஞ்சிருந்தோம். அது தப்புன்னு இப்ப புரிஞ்சுது. என்னாச்சுமா அனாமிகா, ஏன் இப்படி அழற? கீழே எதையாவது பார்த்து பயந்து போயிட்டியாமா? கீழே விழுந்துட்டியா? ஏதாவது சொல்லு, என்னாச்சு? அது என்ன கையில டைரி அவ்ளோ இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்க? இப்ப எதுக்கு இவ்ளோ எமோஷனலா இருக்க? இது அத்தை எழுதின டைரி. அவங்க வாழ்க்கையில தொலைச்ச ஒரு கனவை பத்தின டைரி. மாமா, அத்தைக்கு சமையல்னா ஏன் இவ்ளோ பிடிக்குதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அவங்க வாழ்க்கைய நமக்காக தியாகம் பண்ணிருக்காங்க. இப்ப நாம அவங்க கனவை நிறைவேற்றணும். ஆமாமா, அந்த காலத்துல எங்களுக்கு வசதி இல்ல. இவனை படிக்க வைக்கணும்னு நாங்க நிறைய தியாகம் பண்ணோம். அதுல சாரதாவோட இந்த கனவும் ஒண்ணுதாம்மா. இவ்ளோ வருஷமா அந்த கவலைய தன் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கா. என்ன மன்னிச்சிரு சாரதா. அம்மா, என் படிப்புக்காக உன் கனவை கைவிட்டுட்டியா? அனாமிகா, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லு. அம்மா கனவை நிறைவேற்றுவோம். என் கையில ஒரு பிளான் இருக்கு. அத்தை இப்போதைக்கு அந்த ரூமுக்கு வரமாட்டாங்கல்ல. வாரம் முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அத்தைய மேல இருந்து கீழே வரவிடாம இங்கேயே வச்சுக்கணும். அதுக்குள்ள நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தையே மாத்தணும். மாத்த போறோமா? என்ன பண்ண போறோம்? அதேதாங்க, அத்தை கண்ட கனவை நம்ம அவங்களுக்காக நிஜமாக்க போறோம். அந்த பழைய ரூம ஒரு அழகான ட்ரெடிஷனல் டாபாவா மாத்தலாங்க. பழைய பித்தளை பாத்திரங்கள், பித்தளை குடம், இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த காலத்தை திரும்ப நம்ம கொண்டு வந்து கொடுக்க போறோம். எப்படி அனாமிகா, இதெல்லாம் சாத்தியமா? ரொம்ப நல்ல யோசனைமா. என் மனைவி முகத்துல சந்தோஷத்தை பார்க்க ஆவலா இருக்கு. நானும் உனக்கு உதவி செய்யறேம்மா. அன்னையிலிருந்து அனாமிகா, ரமேஷ், பிரசாத் 3 பேரும் சாரதாக்கு தெரியாம அண்டர் கிரவுண்டுக்கு வந்து சுத்தப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ராத்திரியில சாரதா தூங்குனதுக்கு அப்புறம் அனாமிகா மெல்லமா அண்டர் கிரவுண்ட் போய் பெருக்குவா. செவத்துக்கு அந்த காலத்தை நினைவுற்ற மாதிரியான ஓவியங்கள், விறகடுப்ப அழகா அலங்காரம் பண்ணா. பழைய பாத்திரங்கள் எல்லாத்தையும் சுத்தமா கழுவி அதை அழகா அடுக்கி வச்சான். ஒரு வாரம் அவங்க எல்லாரும் பட்ட கஷ்டத்தோட பலன் ஒரு அழகான பழங்காலத்து தாபா ரெடியாச்சு. அந்த தாபாவுக்கு சாரதாவின் பண்டைய கால தாபான்னு பேர் வச்சாங்க. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மழை நிக்காம பெஞ்சிட்டு இருந்தது.
சில்லுன்னு காத்துக்கு வானிலை ரொம்ப ரம்மியமா இருந்தது. சாரதா ஹால்ல உட்காந்துக்கிட்டு மழைய வேடிக்கை பார்த்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருந்தாங்க. அனாமிகா மெதுவா சாரதா கிட்ட வந்தா. அத்த, அந்த ஜன்னல்ல இருந்து வர சில்லுன்னு காத்து, வெளியில தூறற மழைய பார்த்தா உங்களுக்கு ஏதோ நினைவுக்கு வருதுன்னு எனக்கு தோணுது. வீட்ல எல்லாரும் இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் தனியா உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துக்கு சூடா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? உங்க கையால எங்களுக்கு சமைச்சு எவ்வளவு நாள் ஆகுது. இதெல்லாம் சொல்லி என்ன லாபம்மா? அந்த காலத்துல செய்யற சாப்பாடோட ருசி உங்களுக்கு பிடிக்கலையே. என் கையில இப்ப அந்த பொறுமை இல்ல. என் சமையலை பிடிச்சவங்களும் என்னை சுத்தி இல்ல. என் ஆசை, என் கனவு எல்லாம் இந்த மழை மாதிரி காணாம போயிடும். காலமே மாறி போச்சு. இந்த காலத்துல நீங்கெல்லாம் பிரெட்டு பிஸ்கெட்டுன்னு என்னென்னமோ சாப்பிடுறீங்க. என் பழக்கம்லாம் உங்க பிரபஞ்சத்துக்கு பிடிக்காது. அனாமிகா, போம்மா, என்ன தொந்தரவு பண்ணாம போ. அத்தை, அப்படி சொல்லாதீங்க. பழக்க வழக்கங்கள் காலத்தோட மாறலாம், ஆனா அந்த ருசிக்கு பின்னாடி இருக்கிற அன்பு மாறாதுல்ல. எனக்கு ஒரு சின்ன ஆசை. எனக்காக ஒரே ஒரு தடவை கீழே இருக்க அந்த அண்டர் கிரவுண்ட் கிச்சனுக்கு போய் எனக்கு ஏதாவது செஞ்சு தரீங்களா? அங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அத பார்த்தா உங்க மனசு மாறும்னு எனக்கு தோணுது. அத்தை, மாட்டேன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். இந்த மழையில முட்டியெல்லாம் புடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம அங்க ஒரே தூசியா இருக்குமே. அங்க போய் என்னத்த சமைக்க? அந்த கிச்சனை என்னால பார்க்கவும் முடியாது. நான் போகலம்மா. என்ன தொந்தரவு பண்ணாத. நீயே ஏதாவது பண்ணிக்கோ. சாரதா, எப்பவும் வீட்டுக்குள்ளார இப்படியே உட்கார்ந்திருந்தா பாரமாதான் இருக்கும். மருமக எவ்வளவு ஆசையா கேக்குறா. சும்மா போயேன். உன்கிட்ட ஒண்ணு கேக்குறானா அதுக்கு நம்ம மதிப்பளிக்கணும் இல்லையா? வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இந்த மழையில வீட்ல போர் அடிக்குது. அங்க ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாலே, அது என்னன்னு பாப்போம். அத சொன்னதும் இஷ்டமே இல்லாம சாரதா அனாமிகா பிரசாதோட சேர்ந்து படிக்கட்டுல இருந்து இறங்குனாங்க. கீழே இறங்க இறங்க அந்த காலத்து சாம்பிராணி வாசனை, நாட்டு நெய் வாசனை அவங்க மூக்க தொலைச்சுது. ஆச்சரியத்தோட கீழே இறங்கின சாரதா அங்க இருந்த காட்சிய பார்த்து கொஞ்ச நேரம் சிலையா நின்னாங்க. அது பழங்காலத்து கறி படிஞ்ச அடுப்பறை இல்ல, ஒரு அழகான கிராமத்து தாபா. செவுத்துல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருந்தது. ஓவியங்களை பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு. அவங்க பயன்படுத்தின பழைய பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் சுத்தமா தேய்ச்சி ஷெல்ஃப்ல அடுக்கப்பட்டு இருந்தது. நிமிந்து பார்த்தா ஒரு போர்டு, சாரதாவோட பேர்ல ஒரு தாபா. என்னதுங்க இதெல்லாம்? இது என்ன கனவா? என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. நம்ம எங்க இருக்கோம்? இது என்ன வருஷம்னு சொல்லுங்க. இந்த விறகடுப்பு, பித்தளை பாத்திரங்க, சாம்பிராணி வாசனை. கனவு இல்லம்மா, இது உண்மையிலே நிஜம்தான். நீ கண்ட கனவுக்கு நம்ம அனாமிகா இன்னைக்கு உயிர் கொடுத்திருக்காமா. அதான் அந்த சர்ப்ரைஸ். நீ எப்பவோ கண்ட கனவோட சாம்ராஜ்யம்தாம்மா இது. அத்தை, இதுக்கு முன்னாடி இங்க வரும்போது அந்த பழைய பெட்டில உங்களோட டைரிய படிச்சேன். ஒவ்வொரு பக்கத்துலயும் உங்களோட மனவேதனை, உங்க கனவுக்காக நீங்க பட்ட போராட்டம் எல்லாம் தெரிஞ்சது. என் மனசே கரைஞ்சிருச்சு. இவ்ளோ நாளா புது மாற்றத்தை நீங்க நிராகரிக்கவே இல்ல. ஆனாலும் நீங்க அந்த காலத்தோட பழக்க வழக்கங்கள், சமையல், இது எல்லாத்தையும் கைவிடவும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அத்தை. உங்க கனவை நிறைவேற்றுறதுக்கு தான் உங்களுக்காக மட்டும்தான் நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன முயற்சி பண்ணோம். அதான் இது. சாரதா, என்ன மன்னிச்சிருமா. அந்த காலத்துல குடும்ப பொறுப்பு வறுமையில விழுந்ததுனால உன் கனவை நான் கண்டுக்காமலே விட்டுட்டேன். உனக்குள்ள இருந்த அந்த சமையல் கலைய 4 செவத்துக்குள்ளேயே அடைச்சிட்டேன். நம்ம மருமக என் கண்ணை திறந்துட்டான். உன் கனவோட அருமையை எனக்கு புரிய வச்சுட்டாமா. இது உன்னோட சொந்த தாபா சாரதா. இங்க உன்னை தடுக்க யாரும் இல்ல. இது உன்னோட சாம்ராஜ்யம். இங்க நீதான் ராணி, மந்திரி, எல்லாமே நீதான். அனாமிகா, நான் பெத்த பொண்ணு கூட எனக்காக இவ்ளோ யோசிக்கவே இல்லம்மா. ஆனா எங்கேயோ பிறந்து வளர்ந்த நீ எங்க வீட்டுக்கு மருமகளான காரணத்தினால என் கனவை நனவாக்க இவ்ளோ முயற்சி பண்ணிருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுமா? என்னால இதை மறக்கவே முடியாது. உன்னை தெரிஞ்சோ தெரியாமலோ திட்டிருப்பேன், உன் மேல கோவப்பட்டு இருப்பேன். ஆனா அது எல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்காகவே இந்த தாபாவை உருவாக்கி என் மனசுல பாலை வாத்துட்டியம்மா. இத்தனை வயசுக்கு மேல என்ன ஜெயிக்க வச்சிட்டம்மா. அத்தை, பழசு புதுசுங்கிறதெல்லாம் விஷயம் இல்ல. ரெண்டையும் சேர்த்து அதை அனுசரிச்சு வாழ கத்துக்கணும். துணி பழக்க வழக்கம் மாறினாலும் மனசு ஒண்ணுதானே. உங்க பழைய கால அனுபவம், சமையல் கலை, என்னோட புது ட்ரெண்ட், இது எல்லாம் சேர்ந்து வீடு சொர்க்கமாகும். தயவு செஞ்சு அழாதீங்க. போர்டு பாத்தீங்கல்ல, சாரதா அம்மாவோட பண்டைய காலத்து டாபா. மாஸ்டர் ஷெஃப் நீங்க தான். இன்னையோட முதல் சாப்பாடு உங்க கையால தான் செய்ய போறீங்க.
கண்டிப்பா அம்மா. வெளியில பெய்யற இந்த அழகான மழையில என் கையால உங்களுக்கு பக்கோடாவோ பஜ்ஜியோ போண்டாவோ அது கூட கையால அரைச்ச சட்னிய வச்சு தரேன். எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்மா. நீ எனக்கு உதவி செய்வியா? சமையல்ல உதவி மட்டும் இல்ல அத்த, எனக்கு இன்னொரு பொறுப்பும் இருக்கு. இந்த தாபாவை உங்களுக்காக இல்லாம ஒரு வியாபாரமா மாத்துங்க. உங்க கையால சமைச்சத ஊர்ல இருக்க எல்லாருக்குமே கொடுங்க. அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இந்த ட்ரெடிஷனல் தாபா ரெஸ்டாரண்டோடைய போட்டோ எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். சோஷியல் மீடியாவுல ஆன்லைன் ப்ரமோஷன் பண்ணலாம். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களோட சமையல் ருசி இந்த ஊர்ல மட்டும் இல்லாம எல்லா ஊருக்கும் தெரியற மாதிரி நான் மார்க்கெட்டிங் பண்றேன். நீங்க ஜஸ்ட் சமைச்சா போதும். அத மக்கள் கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கறேன். வாவ், இதுதான் மாமியார் மருமக போட்டிங்கிறது. ஒருத்தர் கையில அந்த காலத்து ட்ரெடிஷனல் ருசி, இன்னொருத்தர் அதை எப்படி கொண்டு போய் உலகத்துக்கிட்ட சேர்க்கலாங்கிற ட்ரெண்டிங். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நம்ம தாபா வியாபாரம் பிச்சுக்கும். என் அம்மா மனைவியோட கனவு இப்படி நிறைவேறுச்சுன்னா அதை விட பெருமை வேற என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் இப்படி வியாபாரத்துல உதவியா இருந்தா வெட்டியா இருக்க நான் என்னமா பண்றது? நான் மார்க்கெட்டுக்கு போய் உங்களுக்கு தேவையான காய்கறி, கீரை, அரிசி, பருப்பு எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு வர பொறுப்பை எடுத்துக்கிறேன். சாரதா தாபாவுக்கு சப்ளை மேனேஜர் நான் தான். என் சந்தோஷத்தை இப்போ வார்த்தையால சொல்ல முடியல. இவ்ளோ நாளா நான் பட்ட கஷ்டம்லாம் ஒரு நிமிஷத்துல மறைஞ்சிருச்சு. என் மொத்த குடும்பமும் எனக்காக இப்படி நிக்கும்போது இதுக்கு மேல என்ன வேணும்? வாங்க, கதையை நிறுத்திட்டு வேலையை பார்ப்போம். என் கரண்டியும் குண்டானும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்ல பெரிய விருந்து தான். அன்னைக்கு ராத்திரி அந்த அண்டர் கிரவுண்ட் தாபால பெரிய விருந்தே நடந்தது. சாரதா விதவிதமான சாப்பாடு எல்லாம் சமைச்சாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நடுவுல இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப காணாம போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தாங்க. சுட சுட ராகி களி, நாட்டுக்கோழி குழம்பு, கீரை தொகையல்னு எல்லாம் சாப்பிட்டாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா சாரதாவோட அந்த காலத்து தாபா ஊர்ல ஃபேமஸ் ஆச்சு. அனாமிகா போட்ட சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆனதுனால அக்கம் பக்கம் ஊர்ல இருந்தெல்லாம் கூட ஆளுங்க அங்க வந்தாங்க. சாரதா அவங்க கனவை நிறைவேத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அனாமிகா ஒரு மாடர்ன் மருமகளா மட்டும் இல்ல, மாமியார் மனச புரிஞ்சுக்கிட்ட ஒரு மகளாவும் அந்த வீட்டு மகாலட்சுமியாவும் மாறினா. அந்த குடும்பம் மொத்தமும் சுக துக்கங்களை பகிர்ந்துகிட்டு ஒருத்தர் விருப்பத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.